வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு எதுக்கு நாம ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். நேத்து வந்திருக்கிற ஒரு செய்திய வச்சு மேலும் ஒரு காரணத்தை இன்னைக்கு விளக்கமாக இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். ஸ்டேட் ஆஃப் ஒர்க்கிங் இந்தியா 2026 அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எவ்வளவு ஸ்டார்ட்லிங்கா இருக்கு, எவ்வளவு அபாயகரமாக இருக்கு அப்படிங்கிறத நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதை சரி செய்ய ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்கு, மாநிலத்துல இந்த 5 ஆண்டுகள்ல திமுக அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி மீண்டும் திமுகவுக்கு நாம ஏன் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களால எளிதில் புரிஞ்சுக்க முடியும். இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராஜுவேட் இளைஞர்கள், அதாவது பேசிக் அண்டர் கிராஜுவேஷன் முடிச்ச இளைஞர்கள்ல கிட்டத்தட்ட 25 வயதுக்கு கீழ் இருக்கிறவர்கள்ல 40% பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. 15ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க 40% பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. அதே மாதிரி கிராஜுவேஷன் முடிச்சு 25ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்கல கிட்டத்தட்ட 20% பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 2004ஆம் வருடம் 32% இருந்த வேலையில்லா திண்டாட்டம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 67% உயர்ந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக கிராஜுவேட்ஸ், அதாவது படிச்சு பேசிக் டிகிரி வச்சிருக்கிறவங்களுடைய அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வெறும் 10% இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரிச்சு 28% வந்து நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் படிச்சுட்டு வெளியில வராங்க இளைஞர்கள். ஆனா அந்த 50 லட்சம் பேர்ல 28 லட்சம் பேருக்கு தான் வேலைகள் கிடைக்குது. அந்த 28 லட்சம் பேர்லயும் 17 லட்சம் பேருக்கு தான் ப்ராப்பர் ஜாப் செக்யூரிட்டியோட சேலரி ஜாப்ஸ் கிடைக்குது. மீதி கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் இன்ஃபார்மல் செக்டார்ல தான் வேலை செய்யறாங்க. இன்ஃபார்மல் செக்டார் அப்படின்னு சொன்னா முறைசாரா தொழில்கள்ல இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதுக்கெல்லாம் டெலிவரி எல்லாம் பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி வேலைகள்ல தான் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு வருஷம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 50 லட்சம் பேர் படிச்சுட்டு வெளியில வந்தா அதுல 28 லட்சம் பேருக்கு தான் வேலை கிடைக்குது. அதுலயும் 17 லட்சம் பேருக்கு தான் ஒரு ஜாப் செக்யூரிட்டியோட நல்ல வேலை கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் இதெல்லாம் வந்து ஓவரால் இந்திய அளவுல பாத்தீங்கன்னா கணிசமாக உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பதிவு பண்றாங்க. அதாவது இந்தியா தான் உலகத்திலேயே யங்கஸ்ட் எக்கானமி. கிட்டத்தட்ட 146 கோடி மக்கள் இருக்கும். இதுல இளைஞர்களுடைய விகிதாச்சாரம் மீடியன் ஏஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 வயசு அப்படின்னு சொல்றாங்க. த யங்கஸ்ட் எக்கானமி அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகம் அப்படின்னா, அந்த இளைஞர்களை ஒரு நாடு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கணும். அவங்களுக்கான கல்வி, அவங்களுக்கான நல்ல வேலை வாய்ப்புகளை உறுதி செய்தா, அவங்கள வந்து நாட்டுடைய வளர்ச்சிக்கான ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, மோடி மேடை மேடையா ஏறி பேசுறார் இல்லையா? அம்ரித் கால உருவாக்கிருவோம், விக்சித் பாரத்த உருவாக்கிருவோம்னு. இந்த அம்ரித் கால், விக்சித் பாரத்தை இந்த இளைஞர்கள் மீது கான்சென்ட்ரேட் பண்ணி, அவங்க கல்வி, அவங்க வேலையை வந்து உறுதி செய்தால் தான், இந்த அம்ரித் கால், விக்சித் பாரத் இதெல்லாம் வந்து இந்த இலக்குகளை நாம அடைய முடியும். ஆனா இந்தியால அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுது அப்படின்னு இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய என்ரோல்மெண்ட் அதிகமாகுது. குறிப்பாக பெண்கள் அதிகம் வந்து கல்வி கற்க வராங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அதிக யங் மேல்ஸ், அதாவது இளைஞர்கள் நெறைய பேர் வந்து படிப்ப டிஸ்கன்டின்யூ பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிராப்பிங் அவுட் ஆஃப் கிராஜுவேஷன் 2017ல ஆரம்பிச்சு இளைஞர்கள், குறிப்பாக ஆண்கள் வந்து படிப்பை பாதியில நிறுத்திட்டு டிராப் அவுட் ஆற ரேட் வந்து கிட்டத்தட்ட 38% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் படிப்ப பாதியில நிறுத்துறாங்க? ஏன் டிராப் அவுட் ஆறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப கஷ்டம், வருமானம் இல்ல. அப்ப அத சப்போர்ட் பண்றதுக்காக வேலைக்கு போணுங்கிறதுக்காக படிப்ப தியாகம் பண்ணிட்டு நெறைய பேர் வந்து இன்ஃபார்மல் செக்டார்ல வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கல்வி விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும், அதுலயும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, நம்பர் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கல்லூரிகள், யூனிவர்சிட்டிஸ் இதோடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா, கடந்த 10, 12 வருஷத்துல பன்மடங்காக அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு பக்கம் யூனிவர்சிட்டிஸ் அதிகரிச்சாலும், டீச்சர் ஷார்டேஜ், அதாவது ஸ்டாஃப் ஷார்டேஜ் வந்து இருக்கு. அத பிரிட்ஜ் பண்றதுக்கு, அத சரி செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் யூனிவர்சிட்டிஸ் அதிகமாகுது. இன்னொரு பக்கம் டீச்சர்ஸ் கம்மியா இருக்கும் பொழுது, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சஃபர் ஆகுது.
எவ்வளவுதான் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருந்தாலும் அங்கே கற்றுத்தரப்படக்கூடிய கல்வியுடைய தரம் வெகுவாக குறைந்திருக்கிறது. இதற்கான கிளாசிக் எக்ஸாம்பிள் சமீபத்துல டெல்லியில நடந்த ஏஐ சமிட்ல நாம பார்த்தோம். கல்கோட்டியா யூனிவர்சிட்டியை சேர்ந்த மாணவர்கள் ஆன்லைன்ல சைனால தயாரிக்கப்பட்ட ரோபோவை வாங்கி பாருங்க 300 கோடி செலவு பண்ணி மூளைய கசக்கி பிழிஞ்சு நாங்க உருவாக்குனது அப்படின்னு பொய் சொல்லி மாட்டிக்கிட்டு குளோபலி இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சஃபர் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அதிகமாக ஆக காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மருத்துவ சீட்டுக்கு இன்னைக்கு ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல போனீங்கன்னா வருஷத்துக்கு மினிமம் 30 இருந்து 35 லட்சம் ரூபாய். அப்போ ஒரு மெடிக்கல் டிகிரியை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவாகுது. அதே மாதிரி ஒரு இன்ஜினியரிங் டிகிரியை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னா அதற்கு 50 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் செலவாகுது அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ்ல பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கும் பொழுது அது நம்மளுடைய சராசரி வருமானம் ஒரு சராசரி இந்தியனுடைய வருமானத்தை விட பன்மடங்கு அதிகமானது. அப்படி இருக்கும் பொழுது ஏழை எளிய குடும்பத்துல சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வரவங்களுக்கு இப்படிப்பட்ட குட் எஜுகேஷனுக்கான ஆக்சஸ் கம்மி ஆயிடுச்சு. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு பக்கம் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் அதிகமா இருக்கு. ஆனா யார் அதிகமா என்ரோல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வர்க்கத்தையும் உயர் வர்க்கத்தையும் சேர்ந்தவர்கள். அதாவது காசு நிறைய வச்சிருக்கிறவனுக்கு தான் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. ஏழை எளிய மாணவர்கள் சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்கள் ரூரல் அதாவது கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் இது போன்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நாளுக்கு நாள் கனவாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆனாலும் அதுல ஈக்குவாலிட்டி இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது நாடு பூரா எஜுகேஷன் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா எல்லாருக்கும் அந்த எஜுகேஷன் கிடைக்குதா, எல்லாருக்கும் கல்வி போய் சேருதா, எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்ல அப்படின்னு இந்த ரிப்போர்ட்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்படி கஷ்டப்பட்டு முட்டி மோதி கல்வி முடிச்சிட்டு வராங்க இல்லையா, அந்த கல்விக்கு தகுந்த ஜாப் மார்க்கெட்ல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது படித்த படிப்புக்கு ஏற்ற ஜாப்ஸ் மார்க்கெட்ல இல்லாததுனாலயும் சூட்டபிள் ஜாப்ஸ் கிடைக்காததுனாலயும் படிப்புக்கு சம்பந்தமே இல்லாம வருமானத்துக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில இன்னைக்கு பல படித்த இளைஞர்கள் படிப்புக்கு தகுந்த வேலையை செய்யாம கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் ஜாப் மார்க்கெட்ல கூட பாத்தீங்கன்னா ஃபார்மல் செக்டாரை விட இன்ஃபார்மல் செக்டார்ல இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இன்ஃபார்மல் செக்டார்ல கூட பாத்தீங்கன்னா கிக் ஒர்க்கர்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா ஓட்டுறது, கேப் ஓட்டுறது, ஆட்டோ ஓட்டுறது இது போன்ற விஷயங்களை படித்த இளைஞர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க படிப்புக்கு தகுந்த வேலைகள் கிடைக்கல. அது மட்டும் இல்ல என்ட்ரி லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா படித்த இளைஞர்களுக்கே படிப்புக்கு தகுந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலைக்கு தகுந்த சேலரி கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. கடந்த 2011 ஆரம்பிச்சு அந்த காலகட்டத்துல என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தாங்களோ இன்னைக்கும் அதே சேலரி தான் இருக்கு. ஒரு சேலரி ஸ்டாக்னேஷன் ஏற்பட்டிருக்குது. ஆரம்ப என்ட்ரி லெவல் ஜாபோட வேஜஸ் பாத்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்ல. அப்போ ஒரு பக்கம் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே படிச்ச படிப்புக்கு வேலை கிடைச்சாலும் அதற்கேத்த சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விலைவாசி, அன்றாட செலவுகள் இதெல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. அப்போ நியாயமா ஒரு அரசு இத பேலன்ஸ் பண்ண, இத கரெக்ட் பண்ண என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதத்தான் 12 வருஷமா இந்த மோடி அரசாங்கம் செஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தொடர்ந்து நாம கேள்விகளா எழுப்பிட்டு இருந்தோம். 2014 ஆட்சிக்கு வரும்பொழுது மோடி என்ன சொன்னாரு? வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா யதார்த்தத்துல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 25 லட்சம் வேலை வாய்ப்புகளை கூட இவங்க உருவாக்கல அப்படிங்கிறதுதான் உண்மை. 146 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல உண்மையிலேயே அரசு நினைச்சிருந்ததுன்னா இந்த டீமோகிராபிக் டிவிடெண்ட் அதாவது இளைஞர்களுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் எக்கானமிஸ் அப்படின்னு நாம சொல்றோம். அவங்க மேல நாம இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம்னா இந்நேரத்துக்கு அம்ரித் கால் விக்சித் பாரத் அப்படிங்கிற இலக்கை இந்த 12 வருஷத்துல எப்பவோ நாம அடைஞ்சிருக்கலாம். அதற்கு நியாயமாக ஒரு அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கணும். மேனுஃபேக்சரிங் செக்டாரை இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும். இந்தியாவுடைய ஸ்ட்ராங் பாயிண்டே மேனுஃபேக்சரிங் செக்டார் தான். ஆனா கடந்த 12 ஆண்டு மோடி ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படிங்கிறது சுருங்கி 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 இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க.
இன்ஃபேக்ட் லேட்டஸ்டா வந்த ஒரு செய்தியும் சொல்றேன். சைனால இருந்து யுஎஸ்க்கு அப்புறம் அதிகமாக இம்போர்ட் பண்ணக்கூடியது இந்தியா தான். சைனால இருந்து கிட்டத்தட்ட $200 பில்லியன் நாம வந்து பொருட்களை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சைனாக்கு நாம எக்ஸ்போர்ட் பண்றது எவ்வளவு தெரியுமா? வெறும் 17.5 பில்லியன். இதுதான் ஆத்ம நிர்பர் பாரதா? இதுதான் தற்சார்பு இந்தியாவா? அப்ப மேனுஃபேக்சரிங் செக்டாரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மோடி அரசு என்ன செஞ்சிருக்குது இவ்வளவு நாளு? நீங்க இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் கொண்டு வந்துட்டு மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதற்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை ஒரு பக்கம் உருவாக்கி இன்னொரு பக்கம் படித்து வரக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி எல்லாம் கொடுத்து அவங்கள அந்த ஜாபுக்கு சூட்டபிளா நீங்க மாத்திருந்தீங்கன்னா இந்த கேப் நான் சொல்றேன் இல்லையா, படித்துட்டு வரக்கூடிய இளைஞர்கள் வேலை வாய்ப்புகள் இந்த கேப்ப அழகா பிரிட்ஜ் பண்ணியிருந்திருக்கலாம். இதை முழுமையாக சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்வி. அது நியாயமான கேள்வியும் கூட. ஆனா ஓரளவுக்காவது இது சரி செஞ்சிருக்கலாமே. அதற்கான முயற்சிகளை இந்த 12 வருஷத்துல இந்த அரசு என்ன எடுத்திருக்கு? கார்ப்பரேட்டுகளோட சேர்ந்து நாங்க வந்து இன்டர்ன்ஷிப் புரோகிராம்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில எத்தனையோ செய்திகள். இதெல்லாம் சரியா வேலைக்கே ஆகல. அதற்கு பெரிய ரெஸ்பான்ஸும் வரல. அதுல பெருசா ஆட்களும் வந்து சேரல. அப்படிங்கிற செய்திகள் வருது. ஒரு பிரச்சனைன்னு வந்தா, அந்த பிரச்சனைய முதல்ல ஏத்துக்கவே மறுக்குது இந்த மோடி அரசாங்கம். இப்ப கூட பாருங்க எல்பிஜிக்கு தட்டுப்பாடே இல்ல. பெட்ரோல், டீசலுக்கு தட்டுப்பாடே இல்ல. அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கேஸ் புக் பண்ணா வரதுக்கு 50 நாள் ஆகும் அப்படின்னு அந்த கால இடைவெளிய வந்து உயர்த்துறாங்க. எந்த தட்டுப்பாடும் இல்லன்னா, ஏன் அந்த நடவடிக்கை எடுக்குறீங்க? அப்படிங்கிற கேள்விய நம்ம கேட்கணுமா இல்லையா? அப்போ பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதே ஏற்க மறுக்கிறது ஒரு அரசாங்கம். ஒன்றிய அரசாங்கம் இந்த லட்சணத்துல இருக்கும் பொழுது, கடந்த 5 ஆண்டுகள்ல இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் செய்த வேலைகள் என்ன? இன்வெஸ்ட்மென்ட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 78% கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இது மூலமாக 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள உருவாக்கி இருக்கிறாங்க. நேரடி, மறைமுக வேலை வாய்ப்புகள சேர்த்து நான் சொல்றேன். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே, கல்விய மேம்படுத்துறாங்க. கல்வியில உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்கள், மாணவிகளோட எண்ணிக்கைய அதிகப்படுத்துறாங்க. அதுக்கு தான் புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள கொண்டு வராங்க. சரி கல்விய மட்டும் நம்ம மேம்படுத்தினா போதுமா? கல்விக்கு வரக்கூடிய மாணவர்கள மேம்படுத்தினா போதுமா? கல்விய முடிச்சு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்க்கு போகும்போது, அவங்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நான் முதல்வன் திட்டம் கொண்டு வராங்க. அது மூலமாக அவங்க செலக்ட் பண்ண அந்த ஸ்ட்ரீமுக்கான ஜாப் ஸ்கில்ஸ்க்கு, ட்ரெய்னிங்க்கு அத மேம்படுத்துறதுக்கான பயிற்சிகள் குடுக்குறாங்க. கெரியர் கவுன்சிலிங், கெரியர் கைடன்ஸ் குடுக்குறாங்க. நீங்க படிச்ச படிப்புக்கு எந்த வேலை உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும்? எந்த வேலைய நீங்க தேர்ந்தெடுத்தா, அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். உங்க எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கும். அப்படிங்கிற கரியர் கவுன்சிலிங் குடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அறிவியல் மாற்றத்துக்கு ஏத்தாப்படி இங்க இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்ப மாத்துறாங்க. அரசு பள்ளிகள்ல ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ 2030 விஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, 100% அரசு பள்ளிகள்ல எல்லாத்துலயுமே வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் கொண்டு வந்து மாதிரி பள்ளிகளா மாத்தப் போறோம் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. ஸ்கூல் லெவல்ல இன்னைக்கு ஏஐ கல்விய கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்காக மைக்ரோசாஃப்ட், கூகுளோட டை அப் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஃபியூச்சர் இஸ் கோயிங் டூ பி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதே மாரி பள்ளி படிப்ப முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு ஏஐ பவர்ட் லேப்டாப்ஸ் குடுக்குறாங்க. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண லேப்டாப்ஸ குடுக்குறாங்க. ஏஐய எப்படி அணுகுறது? அத எப்படி நம்ம ஆரோக்கியமா பயன்படுத்துறது? எப்படி ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறது? அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகள குடுக்குறாங்க. இது மூலமாக ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, மாணவர்களுடைய கல்விய மேம்படுத்தி, அவங்கள ஜாப் ரெடி ஃபார் த ஜாப் மார்க்கெட்டா அவங்கள நல்ல தரமான கிராஜுவேட்ஸா, தரமான வொர்க் ஃபோர்ஸா, புரொடக்டிவ் வொர்க் ஃபோர்ஸா மாத்துறாங்க. இன்னொரு பக்கம் அப்படி வரக்கூடிய புரொடக்டிவ் வொர்க் ஃபோர்ஸ்க்கு என்னென்ன ஜாப்ஸ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இண்டஸ்ட்ரியல் செக்டார இம்ப்ரூவ் பண்றாங்க. மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இம்ப்ரூவ் பண்றாங்க. இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், நேத்து பாருங்க செய்தி. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு குஜராத்தையும், மகாராஷ்டிராவையும் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. இந்தியாவில இருந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 22% தமிழ்நாட்டுல இருந்து போகுது. அப்போ ஒரு பக்கம் தரமான வொர்க் ஃபோர்ஸ உருவாக்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த தரமான வொர்க் ஃபோர்ஸ்க்கு ஏற்ற வேலைகளையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுல இன்க்ளூசிவிட்டியும் கொண்டு வராங்க. சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள். திமுக கடந்த 5 ஆண்டு ஆட்சியில கிட்டத்தட்ட 330 பேர் இன்னைக்கு வெளிநாடுகள்ல போய் குளோபல் யூனிவர்சிட்டீஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அரசு செலவுல. இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழு மூலமாக பெண்களுக்கான ஸ்டார்ட் அப்ஸ் அதிகம் உருவாக்கி இருக்கிறாங்க.
இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா, எடப்பாடி ஆட்சி காலத்துல 2000 ஸ்டார்ட் அப்ஸ் தான் இருந்தது தமிழ்நாட்டுல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 மடங்கு உயர்ந்து 12,500 ஸ்டார்ட் அப்ஸ உருவாக்கி இருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஸ்டார்ட் அப்ஸ்ல கிட்டத்தட்ட 50% மேல பெண்களால் உருவாக்கப்பட்டு, பெண்களால் இயக்கப்படுகிறது. இன்னைக்கு இந்திய அளவுல ஃபேக்டரிஸ்ல வேலை செய்யக்கூடிய பெண்கள்ல, லேபர் பார்ட்டிசிபேஷன்ல தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்கள் மட்டும் 43%. பிஹெச்டி முடிக்கக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டில இருந்து அதிகம். பேட்டன்ட்ஸ் கொண்டு வரக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டில இருந்து மிகவும் அதிகம். அப்போ ஒரு பக்கம் பாருங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷன இம்ப்ரூவ் பண்றாங்க, எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேட் பண்றாங்க, மேனுஃபேக்சரிங் செக்டார இம்ப்ரூவ் பண்றாங்க, அதுல எம்ப்ளாய்மென்ட்ஸ ஜெனரேட் பண்றாங்க, சுய உதவி குழுக்களை இம்ப்ரூவ் பண்றாங்க, அது மூலமாக எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேட் பண்றாங்க, ஸ்டார்ட் அப்ஸ் இம்ப்ரூவ் பண்றாங்க, அது மூலமாக எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேட் பண்றாங்க. இது போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஆரம்பம். இன்னைக்கு ஒரு நல்ல திசையில தமிழ்நாடு பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இந்தியாவுல கடந்த 5 வருடங்கள்ல மற்ற மாநிலங்கள் செய்ய தவறிய விஷயங்கள இன்னைக்கு தமிழ்நாடு ரொம்ப சிறப்பாக செஞ்சுகிட்டு இருக்கு. நான் சொன்னதெல்லாம் ஒன்றிய அரசுடைய தரவுகள். ஒன்றிய அரசே தமிழ்நாடு ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அங்கீகாரம் குடுக்குது தரவுகள் மூலமாக. அப்போ இந்த மாற்றம் வேணும், மாற்றம் வேணும் அப்படின்னு மேலோட்டமா பேசக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். மாற்றம் அப்படிங்கிறது முன்னேற்றத்துக்கான மாற்றமா இருக்கணும். நம்ம பின்னோக்கி இழுத்துட்டு போற மாற்றமாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய அந்த யங் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அவங்கள கரெக்ட்டான பாதையில வழிநடத்தி கூட்டி சென் ம். அவங்கள கரெக்ட்டான பாதையில வழிநடத்தி கூட்டி போகுது இந்த தமிழ்நாடு அரசு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அரசு வேணுமா? இல்ல விலைவாசி ஏறி போச்சுங்க. வெங்காயம், தக்காளி விலையெல்லாம் ஏறி போச்சு. நான் வெங்காயம், பூண்டெல்லாம் சாப்பிடுறது இல்லங்க. வேலை வாய்ப்புகள் இல்லங்க. பரவால்லங்க. பக்கோடா போட்டு பொழச்சுக்கங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு வேணுமா? இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றேன். என்டிஏ கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் வெளிப்படையாக மேடையில பேசுறாங்க. நேத்து கூட பார்த்தேன் ரங்கராஜ் பாண்டே. இந்த சங்கிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் மேடையில சொல்றாரு. என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தா இடபிள்யூஎஸ் இங்க நடைமுறைப்படுத்தப்படும். இந்த இடபிள்யூஎஸ் மூலமாக எவ்ளோ முறைகேடுகள் நடக்குது. நீட்ல எத்தன பேர் அரிய வகை ஏழைகள் நீட் பிஜி சீட்ட 1,50,00,000 கோடி 2 கோடி எல்லாம் குடுத்து சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சமீபத்தில செய்திகள்ல நாம பார்த்தோம். இவங்க ஆட்சிக்கு வந்தா இடபிள்யூஎஸ் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு வெளிப்படையா மேடையில பேசுறாங்க. இது மேலும் நம்ம பிள்ளைங்களுடைய கல்வி, நம்ம பிள்ளைங்களுடைய வேலை வாய்ப்புகள பாதிக்கும். இன்னைக்கு இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்த நீட்டு, கியூட்டு, கேட்டுன்னு இப்படி எத்தனையோ தேர்வுகள்னால நம்ம பிள்ளைங்க, ஏழை எளிய பிள்ளைங்க, கிராமப்புறத்தைச் சேர்ந்த பிள்ளைகளுடைய கல்வி வாய்ப்புகள் பாதிக்கப்படுது. அதனால வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுது. அதனால அவங்க எதிர்காலமே பாதிக்கப்படுது. கேள்விக்குறியாகுது. நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, மும்மொழி கொள்கைய நடைமுறைப்படுத்துவாங்க. இடபிள்யூஎஸ் நடைமுறைப்படுத்துவாங்க. விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிற பேர்ல குலக்கல்வியை நடைமுறைப்படுத்துவாங்க. மேலும் மேலும் நம்ம குழந்தைங்களுடைய எதிர்கால கல்வி கனவையும், வேலை வாய்ப்பு கனவுகளையும் சிஸ்டமேட்டிக்கா சிதைக்கிற ஒரு வேலைய பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பின்னோக்கி இழுத்துட்டு போற மாற்றம் வேணுமா? இல்ல தலை நிமிர்ந்து வெற்றி நடை போடக்கூடிய ஒரு மாற்றம் நமக்கு வேணுமா? சிந்திச்சு செயல்படுங்க. நன்றி. வணக்கம்.